அல்லாஹ் சொல்கிறான், ஒமா கான சலாத்துஹும் இந்தல் பைத் இல்லா முகாம் வ தஸ்தியா. அல்லாஹ்வுடைய இல்லமாகிய காபாவில் அவர்களுடைய வழிபாட்டு முறை என்பது விசில் அடிப்பதும் கை தட்டுவதும் என்று அல்லாஹ் சொல்கிறான். சீல்கை ஒளி எழுப்புவதும் கை தட்டுவதும் என்று சொல்கிறான். இதுதான் அவர்களுடைய வழிபாட்டு முறை. அதுவும் அநாகரிகமான வழிபாட்டு முறை, பிறந்த மேனியாக நின்று கொண்டு வழிபடுகிற அந்த முறை. அதே போல அவர்களுடைய சமூக சூழல் என்ன? ஏழை சுரண்டப்படுவான், வலியவனால் எளியவன் சுரண்டப்படுவான். அதே போல பெண்கள் அடிமைப்படுத்தப்படுவார்கள். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட விஷயம். இப்படி இருந்த ஒரு சமூகத்தை தான் குர்ஆன் என்பது தன்னுடைய வழிகாட்டலால் எப்படி மாற்றியது? தோழர்களே, எனக்கு முன்னால பேசின உஸ்தாத் சொன்னாங்க, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், பெண் என்றால் ஏறெடுத்து பார்க்க கூடாது என்கின்ற ஒரு சமூகத்தை உருவாக்குச்சு. அது அந்த காலத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கும் அதை செயல்படுத்தி காட்டக்கூடிய ஒரு ஆளை உருவாக்குச்சு. யுவான் ரெட்லியை பற்றி சொன்னாங்க மௌலானா. அந்த யுவான் ரெட்லி தன்னுடைய நூலில் இந்த செய்தியை சேர்த்து குறிப்பிடுகிறார். நான் குளித்துவிட்டு என்னுடைய உள்ளாடையை காய போட்டிருந்தேன். ஒரு தாலிபான் வீரர் என்னுடைய இன்னொரு துணியை எடுத்து அந்த உள்ளாடையை மறைத்து போட்டார். எனக்கு அதை பார்த்து கோபமாக வந்தது. நான் போய் கேட்டேன், ஏன் இப்படி மறைச்சு போடுறேன்னு கேட்டேன். அப்பொழுது அந்த தாலிபான் வீரர் சொன்னார், இதை பார்த்து எங்களுடைய வீரர்கள் வேறு யாரும் உணர்ச்சி வசப்பட்டு உங்கள் மீது எல்லை மீறிவிடக் கூடாதுங்கிறதுக்காக சொன்னார். தோழர்களே, இந்த வார்த்தை அவர்கள் சொன்ன நாள் எது? எந்த எந்த காலகட்டம்? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள அந்த காலகட்டம் அல்ல, அதற்கு பின்னால் 1000 வருஷத்திற்கு பிறகு உள்ள ஒரு காலகட்டம். முன்மாதிரியான சமூகத்தை இன்றைக்கும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல அழகான சூழலை குர்ஆன் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான தோழர்களே, ஹதீஸ்கள் நமக்கு தெரியும், வரலாறுகள் நமக்கு நிறைய தெரிகிறது. தேவை உள்ளவர்களுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை அந்த அரபு மக்களுக்கு இந்த திருக்குர்ஆன் தான் கொடுத்தது. நான் ஏற்கனவே சொன்னேன், வலியவன் எளியவனை சுரண்டுவான் என்று. ஆனால் அப்படியே அந்த தன்மையை மாற்றி அவர்களிடத்தில் எப்படிப்பட்ட முன்னுதாரணமான அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உருவாக்க செய்கிறத நமக்கு அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் இடையிலான சகோதரத்துவத்தில் நாம் பார்த்தோம். தன்னுடைய சொத்துக்களில் பாதியை பிரித்து கொடுத்தார்கள் முஹாஜிர்களுக்கு. தன்னுடைய மனைவியரில் ஒருவரை மனவிலக்கு செய்து மனமுடித்து கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள்.